குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் 2 மார்க்கில். ஃபர்ஸ்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்டு கேரண்டட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட் என்னென்ன இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. ஒன்று ரைட் டு ஈக்குவலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், right against explosion, right to religion, cultural and education right, right to constitutional remedies. right to equality என்ன, எல்லாமே சமமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறது. right to freedom அப்படின்னா சுதந்திரமான உரிமையாக இருக்கிறது. right against explosion அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம சுரண்டல்லாம் ஒரு பணமெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம தெளிவாக அதுக்கு ஒரு உரிமையான ஒரு பேச்சு கொடுக்கறது. ரைட் டு ரிலீஜியன் அப்படின்னா மத உரிமை. அதே போல் கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷன் ரைட்ஸ் அப்படின்னா கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. அதே போல் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ரெமடிஸ் அப்படின்னா அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை. ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? இதுவும் பார்த்திங்கன்னா 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தமிழ், நெக்ஸ்ட்டு சான்ஸ்கிரிட், தேர்ட் ஒன் தெலுங்கு, fourth one Kannada, fifth one Malayala, sixth one Odia. Next, third question, list out the 3 head of relation between center and states. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா legislative relation, next second one administrative relation, third one financial relation. legislativeனாவே சட்டமன்ற உறவுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நிர்வாகம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதே போல் ஃபினான்ஷியல்னா நிதி ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் த யூனியன் லெவல்? 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கேபினட் மினிஸ்டர், நெக்ஸ்ட் ஒன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, தேர்டு ஒன்று டெப்டி மினிஸ்டர். கேபினட் மினிஸ்டர் அப்படின்னா அமைச்சரவை அமைச்சர். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் மாநில அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அதே போல் டெப்டி மினிஸ்டர் அப்படின்னா பிரதி அமைச்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்? கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் அவருக்கு வேணும் அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு ஒன், ஹீ ஷுட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும். he must have completed 35 years of age. அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 35 வருஷம் முடிஞ்சிருக்கணும். he should not hold any profitable occupation in government. எந்த ஒரு லாபகரமான தொழிலையும் கவர்மெண்ட் மூலிமா அவர் செய்யக்கூடாது.